வெனஸ்டே ஆஃப்டர்நூன் மழை தூரிட்டே இருந்தது. அப்புறம் நைட்டுக்கு வந்து உளுந்து போட்டு தக்காளி சட்னி செய்யலான்னு பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி சட்னி இது. இதை வந்து இட்லி அப்புறம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த டைமில் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவும் வந்துட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி சட்னி வந்து கண்டினியூ பண்ணேன். உளுந்து வறுத்த எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ வந்து நான் வெங்காயம் 3 எடுத்தேன்னா தக்காளி வந்து ஒரு 6 இல்லைனா 7 எடுத்துக்கிட்டேன். தக்காளி நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தக்காளி வந்து எந்த கண்ட்ரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் அந்த உளுந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதில் போட்டு இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இந்த தக்காளி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.